கர்நாடகா ஸ்பெஷல் வெண்ணெய் தோசை. அதுக்கு இப்போ மாவு அரைச்சிடலாம். நான் எல்லாமே ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். 3 கப்பு இட்லி அரிசி எடுத்திங்க அப்படின்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3க்கு 1 உளுந்து. 3 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து. எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாம். கழுகி ஊற வச்ச 1/4 கப் அவல். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா ஆட்டி எடுத்துடலாம். மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். இப்போ கடைகளில் இதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு மைதா மாவு நம்ம சேர்க்கலை. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். கரண்டி இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். பாருங்க, இது போல் கரண்டி ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் தோசை விரிக்கச்சில் நல்லா வரும். இப்போ தோசை வார்த்துடலாம்.